2032 வருடம் டிசம்பர் 22 தேதி வானத்தில் ஒரு மிகப்பெரிய வெடிசத்தம் கேட்கப் போகிறதா? நிலவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்று நாசா விஞ்ஞானிகள் இப்போது ஒரு பகீர் தகவலை வெளியிட்டுள்ளனர். விஷயம் இதுதான். 2024 YR4 என்று பெயரிடப்பட்டுள்ள ஒரு ராட்சத சிறுகோள், அதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு விண்வெளியில் அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது சாதாரண கல் இல்லங்க, கிட்டத்தட்ட 20 மாடி கட்டிடம் உயரமுள்ள ஒரு மலை. முதலில் இது பூமியின் மீது மோதும் என்று பயந்தார்கள். ஆனால் நல்ல வேளை, அது பூமியை தாக்காது என்று உறுதி செய்து விட்டார்கள். ஆனால் இப்போது பிரச்சனை என்னவென்றால், இது நிலவின் மீது மோதுவதற்கு சுமார் 4% வாய்ப்பு உள்ளதாம். நிலவுல மோதுனா நமக்கென்ன என்று நினைக்காதீங்க, ஆபத்து அங்கேதான் இருக்குது. இந்த விண்கல் நிலவின் மீது மோதினால் அது வெடிக்கும் சக்தி எவ்வளவு தெரியுமா? ஹீரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட 400 மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதாவது 60 லட்சம் டன் TNT வெடிமருந்து வெடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரளயம் நிலவில் நடக்கும். அப்படி மோதும்போது நிலவிலிருந்து சிதறும் சின்ன சின்ன பாறை துண்டுகள் விண்வெளி எங்கும் தெரிக்கும். அது பூமியை சுற்றியுள்ள நம்முடைய விலை மதிப்பற்ற செயற்கைக்கோள்களையும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் வீரர்களையும் தாக்கும் அபாயம் 1% இருப்பதாக நாசா இன்ஜினியர் ஃப்ரெண்ட் பார்பி எச்சரித்துள்ளார். சரி, இதை தடுக்க என்ன வழி? ஒன்று, ஒரு விண்கலத்தை அனுப்பி அதை மோதி திசை திருப்ப வேண்டும். அல்லது ஹாலிவுட் படத்துல வர மாதிரி அணுகுண்ட வச்சு அது விண்வெளியிலேயே சிதறடிக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் மோதலுக்கு 3 மாசம் முன்னாடியே செஞ்சாதான் பூமி தப்பிக்கும். ஒருவேளை 2032 மோதல் நடந்தால் பூமியிலிருந்தே அதை வெறும் கண்ணால் பார்க்க முடியுமா? ஒரு மிகப்பெரிய பிரகாசமான வெளிச்சம் நிலவில் தோன்றும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஆண்டு 2026 ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இதை மீண்டும் படம் பிடிக்கும். அப்போதுதான் தெரியும், இது நிலவை தாக்கி நம்மை மிரட்டப் போகிறதா இல்லை ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிக்க போகிறோமா என்று.